பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக அந்த சப்ளை ஜோன் 1 வரை போணுச்சு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, அதுக்கு மேலேயும் போகல, இமீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது. நியர் சப்ளை ஜோன் 1 வரை போகாமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர் 29 பாயிண்ட் பாசிட்டிவில். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அல்லது இந்த இடங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுவோம் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3 வியூ கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸுக்கான ட்ராவல் எடுத்துருச்சு. பிகாஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக டாமினேட் பண்ணாங்க. இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம சொன்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் இதுக்குள்ளாரையே ட்ராவல் ஆகிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் பிசிஆர் ரேஷியோலையும் கன்ஃபார்ம் ஆகுது 0.92 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஸ்லைட்லி பீரிஷ் அல்லது சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஓவராலாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டு நம்ம டெக்னிக்கலாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம